ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கை கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா எல்லாரும் கோழி வந்தோம். இது வேண்டாம், நீதி வேண்டாம். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தை பூர்வீகமாக கொண்ட சந்திரசேகர், அவரது மனைவி தமிழ்ச்செல்வி மற்றும் அவர்களது மகன் கவின் என்கிற செல்வகணேஷ் உள்ளிட்டோர் தூத்துக்குடி பிரைட் நகரில் வசித்து வந்தனர். சந்திரசேகர் விவசாயியாகவும் தமிழ்ச்செல்வி ஆறுமுக மங்கலத்தில் ஆசிரியையாகவும் பணியாற்றி வருகின்றனர். இவர்களின் மகன் கவின் சென்னையில் உள்ள ஒரு முன்னணி IT நிறுவனத்தில் மாதம் ₹1,50,000 சம்பளத்தில் பணிபுரிந்து வந்தார். கவின் தனது பள்ளி பருவத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் பயின்றபோது பாளையங்கோட்டை KTC நகரைச் சேர்ந்த சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியரின் மகளுடன் ஒரே வகுப்பில் படித்து வந்தார். சரவணனும் கிருஷ்ணகுமாரியும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். சரவணன் ராஜபாளையம் பட்டாலியனிலும் கிருஷ்ணகுமாரி மணிமுத்தாறு பட்டாலியனிலும் பணிபுரிகின்றனர். இவர்களது மகன் சுர்ஜித். இவர்கள் கயத்தாரை பூர்வீகமாக கொண்டவர்கள். கவினும் சரவணனின் மகளும் +2 வரை ஒன்றாக பயின்றுள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டு போனில் பேசி வந்துள்ளனர். இது சரவணனின் மகனும் அந்த பெண்ணின் சகோதரனுமான சுர்ஜித்திற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. +2 முடித்த பிறகு அந்த பெண் சித்த மருத்துவம் பயின்று தற்போது பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு சித்த மருத்துவ மையத்தில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். கவினோ தொழில்நுட்ப படிப்பு முடித்து சென்னையில் IT நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். வெவ்வேறு துறைகளில் பணியாற்றினாலும் இருவருக்கும் இடையேயான நட்பு தொடர்ந்தது. ஆனால் வெவ்வேறு சமூக பின்னணியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த நட்பு சுர்ஜித்திற்கு பிடிக்கவில்லை. அவர் பலமுறை கவினை எச்சரித்தும் கவின் கண்டுகொள்ளவில்லை. அந்த பெண்ணும் கவினுடனான பழக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சென்னையில் பணியாற்றிய கவின் விடுமுறையில் ஊருக்கு வரும்போது அந்த பெண்ணின் மருத்துவமனைக்கு சென்று அவருடன் பேசுவதை வாடிக்கையாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. கவினின் இந்த செயல்கள் சுர்ஜித்தை ஆத்திரமூட்டின. கவினை பலமுறை எச்சரித்தும் அவர் இந்த பழக்கத்தை கைவிடாததால் சுர்ஜித் ஆத்திரத்தின் உச்சத்திற்கே சென்றார். இந்த விவகாரம் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி தம்பதியருக்கும் தெரிய வந்தது. அவர்களுக்கும் இந்த உறவில் உடன்பாடு இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் கவின் தனது தாத்தா முத்துமாலையை உடல்நலக்குறைவு காரணமாக பாளையங்கோட்டையில் உள்ள சித்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளார். தாத்தாவை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு வெளியே நின்று கொண்டிருந்தார் கவின். இதை அறிந்த சுர்ஜித் கவினை அங்கு சந்தித்து தனது பெற்றோர் அழைப்பதாக கூறி மோட்டார் சைக்கிளில் KTC நகரில் உள்ள மூகாம்பிகை நகரின் குறுகிய தெருவிற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு எதிர்பாராத விதமாக கவினை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்து சுர்ஜித் தப்பியோடினார். பட்டப்பகலில் நடந்த இந்த படுகொலையை அறிந்த பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் காசிபாண்டியன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து கவினின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போது கொலையில் ஈடுபட்டவர் சுர்ஜித் என்பது உறுதியானது. சில மணி நேரங்களில் சுர்ஜித்தை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சுர்ஜித், கவினும் எனது சகோதரியும் பள்ளி பருவத்திலிருந்து பழகி வந்தனர். அவர் வேறு சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அவருடன் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. பலமுறை எச்சரித்தும் கவின் கேட்கவில்லை. மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து எனது சகோதரியுடன் பேசியதால் ஆத்திரத்தில் அவரை கொலை செய்தேன் என வாக்குமூலம் அளித்தார். இந்த நிலையில் ரிதன்யாவுக்கு ஆதரவாக கொந்தளித்த பலரும், அஜித்குமாருக்கு ஆதரவாக கண்ணீர் விட்ட பலரும் இந்த கவினின் மரணத்தை கண்டும் காணாமலும் செல்வதன் பின்னணியில் இருப்பது சாதிதான் எனும் விமர்சனங்கள் தற்போது ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளன. மறுபுறம் கவினின் மகிழ்ச்சியான தருணங்கள் வீடியோவாக வெளியாகி காண்போரின் மனதை சுக்குநூறாக நொறுக்கியுள்ளது. கவின் தந்தையின் கதறலும் கண்ணீரும் பலரது காதுகளிலும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது. சட்டம் போட்டு சாதியை அழித்துவிட முடியாது, அது மக்களின் மனங்களில் இருந்து முழுதாக துடைத்தெறியப்பட வேண்டும் என்கின்றனர் இந்த விவகாரத்தை உற்று கவனித்து கருத்து கூறுபவர்கள்.
ஒரு இந்த கேஸ் வாங்கினா இந்த கேஸ் நம்ம இந்த மாதிரி சம்பவம் ஆச்சு இல்லையா, இது வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து எப்போவுமே வந்து ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து நமக்கு தருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கலெக்டர் தரப்பாக சேங்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு தாசில்தாரும் ஏசி வந்து இல்லை நிதி வேண்டாம், நீதி வேண்டாம். அது வந்துட்டு நம்ம பண்ணிடுவோம். இது வந்து அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணணும். நீதி எனக்கு தேவையான நீதி இருக்கு. அதை பண்ணிடுவாங்களா? எனக்கு நீதி வேணும், இது வந்துட்டு நம்ம எப்பவுமே நீதி வேணும், அவங்க கைதும் பண்ணணும். உங்க நீதி எனக்கு வேண்டாம். நீதியான வாழல அவங்க குடும்பம் மேலான குடும்பம் சட்டப்படி வரணுமா? ஏன் இது நீதியும் அரசு வந்து அது மத்த நான் வாங்கிருந்தேன். உறுதியா வரணும். இந்த கவர்மெண்ட் பண்ண வேண்டாமா? இல்ல மறுப்பேன். இல்ல வேண்டாம். எனக்கு நீதி வேணும், கைது வேணும். இதை நான் வேக மாட்டேன், வேகவே மாட்டேன். அது உங்களுடைய கோரிக்கை வந்து செய்வாங்க. வேண்டாம் மருத்துவம் இல்ல வேண்டாம், வேண்டாம், நான் வேண்டாம். தலைவர் பார்க்க பேசிட்டு நாங்க எல்லாம் முடிவு எடுத்திருக்கோம். கவர்மெண்ட் சார்பா எப்பவுமே ஏதாவது இந்த சம்பவம் நீங்க ஒரு டைமிங் கொடுத்துருக்கீங்களா? பண்ணியா வாங்க வாங்க மாட்டேன். சரி சரி தமிழக அரசே உத்தரவிடு. கவின் படுகொலையை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிடு. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு காவல்துறையை கைது செய் கைது செய் கவினை படுகொலை செய்த சமூக விரோதிகளை குற்ற தடுப்பு சட்டத்தில் கைது செய் ஏற்றிடு ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.